ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற தலைப்பில் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் மத்தியிலே சில காரியங்களை வைக்க விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 54 அதிகாரம் 10 ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். தன்னுடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காத ஆண்டவர். கிருபை என்றால் என்ன? தகுதியில்லாத நம்மேல் ஆண்டவர் காட்டுகின்ற தயை, இரக்கம், இதுதான் கிருபை. நாம் அதற்கு எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் தேவன் காட்டும் அந்த தயை, இரக்கம்தான் கிருபை. சங்கீதம் 103:8 என்ன சொல்கிறது? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த கிருபையை அவர் குறைவாக வைத்திருக்கவில்லை, மிகுதியாக இந்த கிருபையை அவர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 103:4 சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். கிருபை என்ற முடியை நம் மீது வைக்கிறார். அதை பார்த்தவுடன் நம்முடைய தலையில் உள்ள அந்த கிருபை என்னும் முடி, ராஜ முடியை பார்த்தவுடன் இவன் இரக்கத்திற்குரியவன், இவன் தயைக்குரியவன், நான் மனம் இறங்குவன் பாத்திரன் என்று ஆண்டவர் சொல்லி அவனுக்கு இறங்குகிறார். புலம்பல் 3 அதிகாரம் 22-23 சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் என்றோ நாம் அழிந்து ஒளிந்து நாம் மாண்டு நாம் மறைந்து போயிருப்போம். அப்போ நம்ம நிர்மூலமாகாமல் வைத்திருக்கிறது அவருடைய கிருபை தான். அவைகள் காலைதோறும் புதியவைகள். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய கிருபைகளை நாம் ஆண்டவரிடத்தில் இருந்து புதிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதிகாலையில் எழுந்து ஜெபித்து அந்த நாளுக்கான கிருபைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். சங்கீதம் 23:1 அவர் சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதிகாலையிலே எழுந்து அவரை தேடி அவருடைய கரத்திலிருந்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். 1 பேதுரு 2:21 அவர் நம் மாதிரி, நமக்கு ஒரு ரோல் மாடல் அவர் தான் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனான்னு சொல்லி 1 யோவான் 2:6 என்ற வேத பகுதி சொல்லுகிறது, அவருக்குள் இயேசுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கின்றவன் அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது நமக்கெல்லாம் ரோல் மாடல் அவர் தான். அவர் எப்படி நடந்து கொண்டார்? மார்க்கு 1:35 சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எல்லாரும் அதிகாலையில் எழும்பிடணும். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். இன்றைக்கி அநேக வாலிப தம்பி தங்கைகள் நேர் உல்ட்டாவாக பண்ணுறாங்க, நேர் ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. லேட் டு பெட் அண்ட் லேட் டு ரைஸ்ன்னு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழ வேண்டும், ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும், அந்த நாளுக்கான கிருபைகளை அவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுலுடைய சரீரத்திலே ஒரு முள் காணப்பட்டது. அந்த முள் நீங்கும்படி அவர் தேவனிடத்தில் வேண்டினார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே
என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். எப்படி? காரணம் அவருடைய கிருபை. என் கிருபை உனக்கு போதும் சொல்கிறார். ஆகவே அந்த கிருபைகளை அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் ஆண்டவர் இந்த கிருபைகளை அளிக்கிறார்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்படுகிறதா? ஆண்டவரிடத்திலே கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்பட வேண்டும். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு சென்றார்கள். இவருடைய கதை லூக்கா 18ஆம் அதிகாரம். இவருடைய இந்த சம்பவம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயர் எடுத்த ஜெபத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாரத்திலே 2 தரம் வாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன் என்றெல்லாம் அவன் அகந்தையோடு ஜெபித்தான். ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று, லூக்கா 18:13 சொல்கிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான், இவனுடைய ஜபமே கேட்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்கிறார். பார்த்துக்கிடுங்க. வாழ்க்கையில் தாழ்மை இருக்கணும். சாது சுந்தர் சிங் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். அவருடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை காணப்பட்டது. ஒரு முறை ஒரு பையனை சாது சுந்தர் சிங்கிட்ட ஜெபமான அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், அவர்கிட்ட முதல்ல சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த பையனுடைய அம்மா சொன்னாங்க, ஐயா இங்கே ஜெபமனாட்டி கூட பரவாயில்ல, உங்கள் கையை என் பிள்ளை தலை மேலே வச்சுருங்கய்யா, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே சாது சுந்தர் சிங் சொன்னாராம், அம்மா இந்த கையையா உங்கள் பிள்ளை தலை மேலே வைக்கணும்னு சொன்னீங்கம்மா, இந்த கை வேதாகமத்தை எரித்த பாவ கைம்மா, இதையே உங்கள் பிள்ளை மேலே வைக்கணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாராம். பாருங்கள், அவ்வளோ பரிசுத்தவானா மாறினா கூட அப்படி எவ்வளோ தாழ்மையாக பதில் அளிச்சிருக்கிறாருன்னு. நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி. நோவா என்னுடைய கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவனாக இருந்தபடியினாலே முழு உலகத்தையும், அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட உலகத்திலே 120 கோடி பேர் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த 120 கோடி பேரையும் அழிக்க தேவன் சித்தம் கொண்டாலும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார். காரணம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மோசைக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. யாத்ராமம் 33:17 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்ராமம் 33:17 சொல்கிறார். மோசைக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. காரணம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் இன்னொருக்கு, அவன் சாந்த குணமுள்ளவன மாத்திரம் இல்லை, ஆண்டவர்கிட்டருந்து ஒரு சர்டிஃபிகேட்டையும் பெறுறான். என்ன சர்டிஃபிகேட்? என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஆண்டவர் சொல்கிறார் மோசை குறித்து. நம்மை குறித்தவர் அப்படி சொல்லுவாரா? சிந்திக்க கடவும். அப்படி சொல்வார் என்றால் நம்முடைய கரத்திலிருந்து கிருபை பெறுவோம். மூன்றாவதாக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். தாவீதுக்கு அவர் கிருபையாக இறங்கினார். அவருடைய மோசைக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, தாவீதுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, நோவாவுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தவர்களெல்லாம் அவர் ஆசீர்வதித்தார். நாமும் அவருடைய கருத்து நம்முடைய அவர்கிட்ட கிருபை பெற்றோம் என்றால் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ராத்திரி வேளையில் தேவன் தமது
அளவற்ற கிருபைகளை உங்களுக்கு அருளி செய்வாராக. இந்த நிகழ்ச்சி மூலமாக நன்மை பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றியுள்ள வாழ அது ஏதுவாக அமையும். இப்பொழுதும் வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்களுடைய கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வியாதினால் பலவீனப்பட்ட நிலையில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Hallelujah, hallelujah. குழந்தை பாக்கியம் என ஆசீர்வாதத்திற்கு காத்திருந்து நீண்ட நாட்களாக ஜெபித்து கிடைக்காமல் சோர்ந்து போன தம்பதியினரை உடைய கருத்துக்களை தருகிறேன். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தரலும். திருமணம் என ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கும் பிள்ளைகளை உடைய கருத்துக்களை தருகிறேன். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு திருமணம் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். வேலை என்ற ஆசீர்வாதத்திற்கு காத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து தாவீதை போல அவர்களை உயர்த்தும், தானியேலை போல அவர்களை உயர்த்தும், யோசேப்பை போல அவர்களை உயர்த்தும், எஸ்தரை போல அவர்களை உயர்த்தும், ரூத்தை போல அவர்களை உயர்த்தும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவையும் சந்தியும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.